வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம், நமச்சிவாய. அன்றைக்கி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, எப்படி அமைதியாக நிம்மதியாக பாடுறதுன்னு. அமைதியும் நிம்மதியும் வெளியில் இல்லை, நமக்குள்ளார இருக்குது. ஆனால் ஏன் அது வெளிப்படலைன்னா, அது மேலே நிறைய மட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் ஆசை, எதிர்பார்ப்பு, இது போன்ற எண்ணங்களும் உணர்வுகளும் இருக்கிறனால அது தெரியலை. இது நம்மளால் பிரித்து பார்க்க முடிஞ்சு அதிலேருந்து கொஞ்சம் அப்படி நகர்ந்துட்டோம்னா தானாகவே அந்த அமைதி நிம்மதியெல்லாம் நமக்குள்ளார இருந்து வெளிப்பட தொடங்கிறோம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எதுனா, எது தேவை, எது ஆசை. நிறைய பேருக்கு இது ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியலை. இப்போது ஒருத்தவங்கள தொடர்பு கொள்ளணும், அப்போ நம்மளுக்கு ஒரு அலைபேசி தேவைப்படுது. அது கொஞ்சம் நல்ல அலைபேசியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ பார்த்து இதில் வசதி குறைவாக இருக்கிறவங்க பெரிய அளவில் எப்போவுமே போக மாட்டாங்க. ஆனால் அதீத பணம் வச்சுருக்கிறவங்க ஒரு ஐஃபோன் வாங்கினாதான் முடியும். இது என்னது அது? ஏன் ஒரு சாதாரண ஃபோன் வாங்கினா பயன்படுத்த முடியாதா? நம் தேவைக்கு அது போதும் தானே. இதுதான் சொல்கிறது, ஐஃபோன் வாங்கணுமன்றது ஆசை, தேவை என்றது ஒரு அலைபேசி. அப்போது ஒருத்தவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் தானேம்மா, இவ்வளோ பணம் கொடுத்து. ஏன்னா இது அனுபவத்தில் நான் பார்த்தது. நல்ல விலை உயர்ந்த அலைபேசி வாங்கியாச்சு, அது தொலைஞ்சிருச்சு. 2 சம்பவத்தில் நான் பார்த்துட்டேன். தொலைஞ்சிருச்சு, என்ன பண்ண முடியும்? மறுபடியும் அதுக்கு பணம் சேர்த்து திருப்பி வாங்குகிற ஒரு சூழல். சாதாரண ஒரு அலைபேசி வாங்கினாலும் தொலைஞ்சதுன்னா திருப்பி தான் வாங்கணும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு 30,000 35,000 கொடுத்து ஒன்று வாங்கிறதுக்கும் ஒரு 12,000 கொடுத்து வாங்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது தானே. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோன்னா அதுக்கு செலவழிக்கிற பணம் சரியா இல்லையா, இது ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோம்னா சரியாக இருக்கும். என்னோடய தேவை என்னன்னு நம்ம தான் தீர்மானிக்க முடியும். புரியுதுங்களா? எனக்கு ஒரு வீடு தேவை. இப்போது இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தால் போதும். அதை விட்டுட்டு ஒரு பங்களா வீடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, ஆசைப்படக்கூடாதுன்னு என்றைக்குமே நான் சொன்னது கிடையாது. நான் ஆசைப்படுறேன், அதை வந்துட்டு நான் சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு, நீ கொடுத்தா எனக்கு அது தேவைன்னா, மறுபடியும் அந்த வார்த்தை பாருங்கள், எனக்கு அது தேவைன்னா நீ கொடு. என் ஆசைக்காகலாம் நான் இங்கே இருக்கலை, வேண்டாம், அவசியம் இல்லை. இந்த தேவை எதுன்னு நம்ம அழகாக தீர்மானிக்க தொடங்கிட்டோம்னா வாழ்க்கை எளிமையாயிடும். எளிமையாயிடுச்சுன்னா தானாக அமைதியும் நிம்மதியும் வந்துடும். எதனாலனா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி, நமச்சிவாய.